பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அதில் 3 அதிகாரம் தான் இருக்குது. 3ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 18வது வசனம். ஆமென். ஒரே ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகத்தை மீண்டும் நம்ம நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இன்று இந்த அமராவதி விளை இந்த திருச்சபையில் உமது நாமத்தில் நாங்கள் கூடி ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். நல்ல வார்த்தைகளை கேட்டோம். மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நிற்கிறோம். நீர் அடியனை கொண்டு எங்களோடு பேசுங்க. நாங்கள் கேட்க ஆயத்தப்படுகிறோம். வார்த்தையை தடுக்க பொறுக்க செயல்படுகிற எல்லா அந்தகார ஆவிகள் செயலிழகட்டும். நீர் பேசும், உயிரடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பேதுரு கர்த்தருடைய ஒரு நல்ல ஒரு ஊழியர், படிப்பறிவில்லாதபடி ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்த ஒரு மனிதன். அவருடைய நிருபம் தான் இந்த 2 நிருபத்தில் 2வது நிருபத்தினுடைய இந்த கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பெரிய அளவு வேதம் தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஐயா கூட சொன்னாங்க, யார் மறுதளித்தாலும் திடீர்னு பேசிடுவார். அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கும் தெரியாது, கேட்குறது நமக்கும் புரியாது. அந்த மாதிரி தான் அவருக்கு அறிவு. பாருங்கள், அவருக்கு உலக அறிவு சுத்தமாக கிடையாது. சரியா? சிலருக்கு உலக அறிவு ரொம்ப இருக்கும், அறிவு எருமாப்பை கொண்டு வரும். அதனால அறிவு இல்லாமல் இருக்கிறது நல்லது. நான் சொல்லுகிறது உலக அறிவு. வேதம் சொல்லுது ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. அந்த அறிவு தேவனை குறித்த அறிவு, தேவன் தருகிற அறிவு. இது வேண்டும். அருமையாக சொன்னாங்க, புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்தால் வீட்டை கட்டுவா, இல்லைன்னா அவள் கையினாலே அவள் இடிப்பா. அது உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது இந்த பேதுரு ஒன்றுமே அறிவில்லாத அல்லது உலகத்தினுடைய ஞானம் இல்லாத ஒரு மனிதன். என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எந்த சீசர்களும் செய்யாதவைகளை எல்லாம் அந்த சீசன் செய்வார். எல்லாரும் படகுல இருந்து பயணிக்கும் போது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆண்டவர் மட்டும் சமுத்திரத்தில் நடந்து வருகிறார். மத்தேயு 14 நம்ம அதை படிக்க முடியும். எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க. பேதுரு வேடிக்கை பார்க்கல. அவர் உடனே கேட்குறாரு, நீங்கள் மட்டும் நடக்கிறீங்க, நான் நடக்கட்டுமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. அவரும் இவர் இப்படி சொல்லுவார் நினைச்சு இவர் கேட்டாருன்னு எனக்கு புரியல. சில நேரம் நம்ம ஒரு பேச்சுக்கு கேட்போம், என்ன இழைச்சி போனீங்க, பேச்சுக்கு தான் நம்ம கேட்குறோம். நமக்கு நல்ல சிந்தையை குறித்து நம்ம இவ்வளோ தியானிச்சிருக்கிறோம். சரியா? மறக்கப்படாது, பெருசு போடக்கூடாது. சிலர் பெருசு போடுவாங்க. என்ன அண்ணி இப்படி முகம்லாம் வாடி போய் கிடக்குது, அன்னிக்கிட்ட 50 ரூபாய் கேட்கணும்னா நேரம் கேட்டுட்டு போகிறதுல ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா? அதுக்கு போய் அண்ணியை தூக்கி தோளில் வச்சு சுமந்து, ஐயோ நான் தான் சுமக்கிறேன், நீங்கள் ஏன் தூக்கிட்டு வரீங்க அப்படின்லாம் ரொம்ப எங்கள் ஊரில் நான் சொல்கிறது அப்படிலாம் செய்வாங்க. இவர் ஆண்டவர் நீரே ஆனால் அப்படின்னாரு. அவரு உடனே என்ன ஏதுன்னு யோசிக்க வாய் இறங்கிட்டாரு. இப்படி ஆண்டவர் ஒரு குண்டு தூக்கி போடுவார்னு பேதுரு குடித்த தண்ணீர்ல அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. இவர் பெருசாகணும்னு சொல்லி கேட்டாரா இல்லை அவருடைய விவரமில்லாத நிலையில கேட்டாருன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஈஸியா ரொம்ப சாதாரணமா பேசுற மாதிரி ஓகே வா அப்படின்ட்டாரு. வானாரு இவருக்கு வேற ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு டொமக்குன்னு இவரு இறங்கிட்டாரு. பாருங்க, நம்மன கூட கடல்ல நமக்கு பரிச்சயம் ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிலருக்கு ஒரு வேலை இருக்கிறேன், எனக்கெல்லாம் கிடையாது. தண்ணிக்கு கிட்ட வர கடல் பார்க்க தான் போயிருப்போம். தண்ணி எங்கே இருந்து வந்தால் நம்ம எங்கே பார்த்து ஓடுவோம், கரையை பார்த்து ஓடணும். அப்போ அது கேட்க என்ன பார்க்க தானே வந்தவா, நம்ம 2 பேரும் கை கோத்துட்டு கொஞ்சம் உள்ளே போவோன்னு நம்ம போக மாட்டோம். நமக்கு தெரியும் கடல் நமக்கு எவ்வளோ வேதனை தரும் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட கடலிலே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த மனுஷன். அவர் இந்த கடலுக்குள்ளே இறங்கினா இந்த இடத்துல எவ்வளவு ஆழம், நீரோட்டம் என்ன எதுவுமே தெரியாது. கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அப்படியே விசுவாசித்து, எனக்கு அந்த விசுவாசம், பேதுருவுக்கு விசுவாசத்தை நான் ரொம்ப கனம் பண்ணுவேன். எந்த கேள்வியும் கேட்காம வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் பேதுரு. அதனால தான் அவருக்கு கையில் ஆண்டு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். சிலர்கிட்ட என்ன சொன்னாலுமே ஒரு வார்த்தை அதுக்கு கேட்பாங்க. உப்புமா சாப்பிட செய்து வச்சிருக்கிறேன், உப்பு போட்டிருக்கீங்களா, நல்லா இருக்குமா, இப்படி நம்ம பிள்ளைங்க கேட்பாங்க. அப்போ அம்மா அப்பா சொல்லுவாங்க, டே உனக்கு செய்து வச்சது அதில் எதுக்கு நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கிற, நல்லா தான் இருக்கும், அம்மா செய்திருக்கிறேன், சரியா இருக்கும், சாப்பிடுனா. வைத்த குணம் செய்யாதே, நான் பயணம் தூரம் போகணும். இப்படி சிலர் எதுக்கு எடுத்தாலுமே ஒரு 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 கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று அது வரைக்கும் போயிட்டு எதுக்கு போனோம், என்னத்துக்கு போனோம், ஏன் போனோம், எப்போ போனோம். இது பரிசேய ஆவின்னு கூட சொல்லலாம். சதுசேயர் பரிசேயர் அப்படின்னு ஒரு கூட்டம் பைபிளில் எழுதியிருக்கிறாரு. அவங்கள நான் பார்த்ததில்லை. ஆனால் உலகத்தில் சிலர்கிட்ட அந்த ஆவி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் லூக்காவில் சொல்லும்போது யோவான் ஸ்நாபகனுடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க, பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 30 வரும்.
அப்போ இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அது எப்படி ஞானஸ்நானம் எடுத்தா மனம் திரும்பிட்டா அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு ஜனங்கிட்ட பாருங்க, நீங்க மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் எடுங்க, மிச்சத்தை கர்த்தர் நடத்துவார் அப்படின்னா அது எப்படி நடத்துவார்? ஒருவேளை ஊர்ல அப்படி செய்துட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி விலக்கி வச்சுட்டா, எப்ப கர்த்தர் நடத்துவார்? தேவனாலே எல்லாம் கூடும்னு சொல்லி இருக்கிறாரு. நாம் பார்த்து கொள்வேன் இருக்கிறார். யெகோவா ஈரேங்கிற நாமத்துக்கு சொந்தக்காரர். அவரால் முடியாதவங்க இல்ல பிள்ளைக்கு வயசாகிட்டு இருக்குது, கல்யாண காட்சி நடக்கணும், நீங்க இனி பேர் ஞானஸ்நானம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க ஊர்ல சீட்டை கழிச்சு போடுவாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்டே கொஸ்டின் கேட்கறாங்க நம்ம ஊர் மக்கள். நீங்க அப்படி கேட்கிற பிள்ளைகளை இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமான்னு நீங்க ஒரு அலையில சொல்லலாம். ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆனா பரிசேயர்கள் என்னன்னா என்ன சொன்னாலுமே ரைஸ் பண்ணுவாங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அது எப்படி நடக்குமா? அது எப்படி ஆண்டவர் விசுவாசம் ஒப்பு கொடுத்தா அவர் பார்த்துக்குவாரா? பார்த்துக்குவாருன்னு எங்கிட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வரும்போது எங்க கூட ஒர்க் பண்ண ஆபீசர்ஸ் கேட்பாங்க, சார்லஸ் பாலன் இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்து இவ்வளவு சேலரி வாங்கிட்டு போறீங்க, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்குமாங்க? எப்படி? அவங்க தெரிஞ்சதை கேட்கறாங்க. சரியா? அவங்களுக்கு அறிவு கர்த்தரிடத்துல போனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம ரோட்ல விட்டுருவாரோன்னு ஒரு நினைப்பில் இருக்கிறதுனால அவங்க எங்க வரமாட்டேங்கிறாங்கன்னா சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறாங்க. கிறிஸ்தவர்கள், நான் சொல்றது எங்க ஊர்ல உள்ள எங்க அதிகாரிகள் எல்லாம் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள். எந்தெந்த கிறிஸ்தவர் நான் சொல்ல வரல. சரியா? அதில் சில லேபிள்கள் ஒட்டியிருப்பாங்க. அந்த கிறிஸ்தவர்கள், ஐயா சொன்னார் பெயர் கிறிஸ்தவர்கள், பெயரெல்லாம் கிறிஸ்டின் பெயராக மிக்கேல், அந்தோணி, சூச, மரியாள், மார்த்தாள் இப்படி இருக்கும். ஆனா முருகன் ஐயப்பன் எல்லாம் உள்ள போயிடுவான். இவங்க எல்லாம் வெளியே நின்றுட்டு பெருமிட்டே இருப்பாங்க. அதாவது வர்றதுக்கு பெருமுறாங்களா போறதுக்கு பெருமுறாங்களா நமக்கு தெரியாது. நமக்கு அது எந்த பெருக்கம் நமக்கு இல்லை. கர்த்தருக்கு அது மகிமை உண்டாகட்டும். அப்ப கேட்பாங்க, நீ நம்பி போறிய, வேலையை விட்டுட்டு போறிய, அவன் வேலை கிடைக்காம வேலை கிடைக்கணும் சர்ச்சைக்கு போறவன் இருக்கிறான். நான் வேலை கிடைக்கணும் சர்ச்சைக்கு போறதை தப்புன்னு சொல்ல வந்தேன்னு நான் வரல. அந்தந்த காலத்துல பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனா அவங்க சொன்னது எல்லாருமே வேலை கிடைக்கணும் அப்படின்னு போகிறாங்க. நீ இதெல்லாம் விட்டுக்கிட்டு எனக்கு ஒன்றும் படிச்சு காணல பார்த்துக்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒருவேளை கர்த்தர் இவர் கைவிட்டுருவாரோ, இவர் அமுங்கிடுவாரோ, அவ்வளோதான் இவர் அப்படி நினைத்தாங்க. இப்போ எங்கள் ஊரில் எங்கள் குடும்பத்தில் கூட சொன்னாங்க, இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் 1,00,000 பக்கத்தில் நான் சேலரி வாங்கிட்டு இருந்தேன் வெளியில் வரும்போது. இதை விட்டுக்கிட்டு இதோட இவனுக்கு இங்கே நிறைய கிடைக்குமா? அது ஒரு பக்கம் பேச்சு. இன்னொரு பக்கம் இவன் அவ்வளோ நான் ரோட்டில் வர போகிறான், இப்படி ஒரு பேச்சு. ஆனால் பேதுரு பாருங்க, எந்த ஒரு கேள்வியும் இல்லாதபடி ஆண்டவர் சொன்னால் அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதன் விசுவாசித்தான் என்றால் அந்த விசுவாசம் அவனுடைய வேதம் சொல்லுது, உலகத்தையே அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்க வைக்கும். நம்ம முன்ன வரக்கூடிய எத்தனை சவால்கள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் விசுவாசித்து நீங்க கால் எடுத்து வைத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், நம்ம விசுவாசத்தை பரலோகம் கனம் பண்ணும். ஏன்னா விசுவாசம் இல்லாத ஒரு உலகம் கடைசி காலத்துல விசுவாசம் காண்பாரோ அப்படின்னு இருக்கிறாரு. காண்பாரோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்ன பூமியில விசுவாசிகள் இருப்பாங்களாம். தப்பா புரிஞ்சுக்கிடப்படாது, என்ன உங்களை நான் ஒன்றும் குறையா சொல்லக்குள்ள கிடையாது. ஆனா விசுவாசி இருப்பாங்களாம், விசுவாசங்கிறது இருக்காதான். ஒருவேளை அந்த விசுவாசம் நீங்க மனுஷன் இருக்க மாட்டாரோ. விசுவாசம் சில ஆளுக்கு பேர் இருக்கும் பார்த்தீங்களா, சில ஊர்ல. உங்க ஊர்ல உண்டான்னு தெரியல, எங்க ஊர்ல ஒரு அண்ணனோட விசுவாசம் இருக்காரான்னு. விசுவாசமா? அப்பதான் தெரியும் விசுவாசம்னு பேரு கூட வச்சிருக்கிறாங்க. என்ன விசுவாசத்துல இருக்கட்டும். ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தரா ஆண்டவருடைய வருகை வரும்போது அநேகருடைய விசுவாசம் தணிந்து போகக்கூடிய காரியத்தில் இருக்குது. அப்போ ஆண்டவர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். விசுவாசித்து நம்ம சொல்லுவோம் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாக்காது. அப்ப அதை விசுவாசித்து நம்ம புறப்படும் போது ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளை என்னை எவ்வளவு நம்புது, எவ்வளவு விசுவாசிக்குது, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் என்னை நம்பி இவன் புறப்படுகிறான், இவன் புறப்படுகிறான், இந்த குடும்பம் புறப்படுகிறது, இவனை நாம் பொறுப்பெடுத்தே ஆகணும் அப்படின்னு பரலோகம் அவர்களுடைய சகல பரிவாரங்களை பொறுப்பெடுக்கிறது. ஆமென். விசுவாசங்கிறத ஒரு ஆளு நம்ம அதை ஃபீல் பண்ணதான் தெரியும். ஆபிரகாம்ட்டு ஆண்டவர் ஒரு முறை சொல்லுவாரு, ஏக புத்திரனும் ஒரே மகனுமாகிய ஈசாக்கை கொண்டு வந்து 22ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சோதனை பாதை, அதில் ரொம்ப கடினமான பாதை. அவர் சொல்லிட்டாரு டக்குன்னு, இந்த மனுஷன் கிளடு, வயசான காலத்து இன்னொரு பிள்ளை கூட பிறக்காது. யோசிச்சு பாருங்க, 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிள்ளை பிறந்திருக்குது, கிளவி உறங்கிட்டு அடக்க கிளவிட்டுன்னு சொல்லல. அந்த அம்மா சொல்லியிருந்தேன்னா கல்லதுக்கு போட்டு இவனை கொண்டுட்டு பிள்ளையை காப்பாத்திருக்கான். அன்னைக்கு உண்மைதானே, தாயினுடைய பயத்துக்கு தான் தாய்க்கு தெரியும். இந்த ஆளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இந்த பொம்பளை சொன்னா இது என்ன செய்யாது, கண்டிப்பா விடாது, ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாது. சில விஷயம்லாம் வீட்டில் போய் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை செய்துட்டு போயிடணும். ஆமே சொல்லுங்க. ஆமா, சொல்ல வேண்டியதை சொல்லணும். வேற விஷயத்த நான் பாசின்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லிடாதீங்க. சில விஷயம் சொல்லணும்,
சில விஷயம் அப்படி இருக்குது. சரி போட்டோம். இவர் காலையில் சட்டுப்புட்டுன்னு ரைட்டு பேசுறாரு. அப்போ கொஞ்சம் டைமாவது கேட்கப்படாத, ஒரு 2 மாதம் இருக்கட்டாண்டவர், ஒரு 2 மாதம் கழிச்சு நான் கொண்டு வந்து சரி உமக்கு சர்வாங்க தகன பலியா அப்படின்னு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார். அவருக்கு பெரிய பிலிவு என்னன்னா, ஆண்டவர் இவ்வளவு செத்த இந்த சரீரத்திலிருந்து இந்த குழந்தையை தருவார்னா, சாம்பலில் இருந்து என் பிள்ளையை எழுப்பி தருவதற்கு நான் ஆராதிக்கிறவர், நான் நம்புகிறவர், உண்மை உள்ள ஆண்டவர் என்பதை ஆபிரகாம் அந்த வயதுல, தள்ளாட வயதுல அவர் விசுவாசித்தார். அதனாலதான் பைபிள்ல அவன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு கதை ஞாபகம் வருது. கதை இல்லை, ஒரு சம்பவம்னு சொல்லுவாங்க. ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் மாதிரி பிரசங்கத்துக்கு போயிருந்தப்போ ஒரு ஆள் எழுந்து சாட்சி சொன்னாங்களாம். சாட்சி சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாம், நான் எல்லாம் ஜெபிச்சா உடனே கர்த்தர் எனக்கு பதில் தருவார், இன்னைக்கு ஜெபிச்சா இன்னைக்கு பதில் தருவார், அப்படி தாமதா நாளைக்கு அதுக்கு ஆண்டவர் பதில் தந்துடுவார், அவ்வளவு நான் ஆண்டவரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் சாட்சி முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். அது அந்த போதகருக்கு ரொம்ப துக்கமாயிட்டு, ஆபிரகாமும் ஜெபிச்சிருக்கான், 25 வருஷம் மணியும் ஜெபிச்சிருக்கான், நான் எல்லாம் ஒத்த நாள்ல பிடிச்சி வாங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமோட நான் பயங்கர விசுவாசம், நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் தந்துருவாருன்னு சொன்னாரா. இவருக்கு அந்த போதகருக்கு ரொம்ப வருத்தாயிட்டு, இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு உட்காண்டாரு. அப்புறம் அவர் பிரசங்கத்துக்கு வந்தோன்னா அவர் சொன்னாரா, ஆபிரகாமை விட விசுவாச வீரர்கள் உங்க சர்ச்சில் இருக்கிறதுக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனா ஒண்ணு பிரதர், ஒண்ணு ஒரு நாள்ல உமக்கு அந்த காய்ச்சல் குறையலன்னா நீர் எப்படி எங்க இருந்திருப்பீர்னு தெரியும். நம்ம நிலைமை அதானே. 10 நாள் ஜெபிச்சு பார்ப்போம், 10 நாள் அந்த பிள்ளைக்காண்டி ஒரு ஜெபத்தை இந்த நம்ம பொதுவா நான் பொதுவா சொல்றேன், சில இடத்துல போகும்போதே நம்ம ஒரு தீர்மானத்தோட போவோம். 13 வாரம் அந்தோனியார் கோயிலுக்கு போவாங்க, சரிதானா? சரிதானா? அப்போ அந்த அம்மா அந்த பக்கத்தில் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்கன்னு என்ன மாதிரி உள்ளவங்க நான் நினைக்கிறேன். சில இடத்துல ஒரு சில நம்பர் வச்சுருப்பாங்க, 41 நாள், 21 நாள், 101 ரூபா, இப்படிலாம் சில வச்சிருக்கிற மாதிரி. அவங்க அங்கிருந்து வரும்போதே ஒரு 4 வாரம் போய் பார்க்கணும். ஏதாவது ஒரு மாற்றம் உண்டுன்னா தொடர்ந்து போகணும், இல்லைன்னா அதோட அடுத்த இடத்த பார்த்துட்டு போயிட வேண்டியதான். இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விசுவாசம் நான் நினைக்கிறேன். சிலருக்கு வரும்போதே நம்மக்கிட்ட ஆண்டவர் சிலரை, எல்லாரையும் இல்லை சிலரை சொல்லிடுவாங்க, இந்த குடும்பம் 3 வாரம் நிற்கும் வரும், ஆனால் பயங்கரமாக ஆக்டிங் கொடுக்கும், நம்பிடாத பார்த்துக்கின்றவர். அதே போல் நாங்கள் இயேசுவுக்காக உயிரை கொடுக்க போகிறோம், வீட்டை கொடுக்க போகிறோம், நீ ஒன்றையும் கொடுக்கண்டாம், இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடு. 3வது வாரம் கழித்து நம்ம ஃபோன் தான் போவோம், என்ன ஆச்சு பிரதர், என்னாச்சு, வரணும்னு நினைக்கும், ஆனால் வர முடியல, உள்ளதை சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், உங்க நிலைமையை சொல்லிட்டாரு. நீங்க பாருங்க, எஸ்தர் அந்த கன்னி மாடத்துக்கு அழைத்து கொண்டு வரும்போது ஏகா என்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார், ஒரு மந்திரி இருக்கிறார். எல்லா பொண்ணுங்களும் வரும்போது ஏகாய் பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்துட்டு இவளை அந்த லெஃப்ட்ல கொண்டு போய் அவ்வளோ ரைட்ல போய் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்தர் வரும்போது, நீங்க எஸ்தர் புத்தகத்தை 2ஆம் அதிகாரமா இருக்கும்னு நினைக்கிறேன், அதில் படிச்சீங்கன்னா ஏகா இப்படி பார்த்துட்டு நின்றுட்டு எஸ்தர் வரும்போது இறங்கி போய் வழி அவரை வாமா அப்படின்னு அவளை கூட்டிட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்துல வச்சு அவளுக்கு தாதிமார்களை நியமித்தான்னு எழுதியிருக்கும். அப்படின்னா ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்துல வரும்போதே ஆவியானவருக்கு தெரியும், இந்த ஆத்மா வருகிற நோக்கம், வருகிற திட்டம், தேவ திட்டத்துல இணைந்து வருகிறாங்க. புரியுதா நான் சொல்றது? இது எல்லாருக்கும் புரியாது, புரியணும்னு நானும் விரும்பல. புரிகிறவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை சாதாரணப்பட்டதல்ல, ஆவியானவருக்கு தெரியும். அதனாலதான் யோவான் 2ல சொல்லியிருப்பாரு கடைசி வசனத்துல, எத்தனையோ பேர் அவரை விசுவாசித்தாலும் ஆண்டவர் யாரையும் நம்பி அவர்களுக்கு இணங்கவில்லை. ஆண்டவர் எல்லாரையும் நம்புறதுக்கு நம்மள மாதிரி அவர் ஒன்றும் இழிச்சவாயும் கிடையாது. 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு அக்கா வந்தாங்க, பார்த்துடுங்க, ஐயோ அவங்க கொடுத்த ஆக்டிங் இருக்கு, சிவாஜிலாம் என்னத்துக்குன்னு அவ்வளவு ஆக்டிங். அப்போ என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் திடீர்னு ஃபாதர் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர்னு சொல்கிறோம் ஃபாதர்னாங்க. சரி அவங்க பாஷா அப்படின்னு வச்சுட்டு, என்ன அப்படின்னு, எனக்கு அவசரமாக கொஞ்சம் அமௌண்ட்டு தேவை, எப்படி அதை நான் இந்த நாளில் தந்துடுவேன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டு, அவ்வளோவெல்லாம் தர முடியாது, கொஞ்சமாக தரேன். எனக்கு மனசு அப்போவே சொல்லுது, பார்த்து கூட இது ரிட்டர்ன் வராது, கொடு ஆனால் ரிட்டர்ன் வராது, வரான்னு நினச்சி நீ கொடுத்துறாதுன்னாரு. நான் உடனே சரி ஒரு சின்ன தொகையை கொடுக்கும்போது சர்ச்சில் ஒரு பிரதர், பேரை சொன்ன பிரதரை பார்த்து தெரியும், அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையிலே கொடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு நான் உள்ளே உட்காந்துருந்தேன். அவர் கொடுத்துட்டு பாஸ்டர் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, நேற்றைக்கு தான் எங்கிட்ட சொன்னாங்க, அந்த ஊர்லேருந்து சிலர் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க எதுக்கு தான் போகிறாங்கன்னா, ஐயோ பாவமாக இருக்கிற பாஸ்டர்கிட்ட இருந்து
சிலர் தேவைகளோடு இருப்பாங்க, ஆண்டவர் சில காரியத்தில் நம்ம உதவி செய்ய வைப்பார், கர்த்தருக்கு நம்ம நன்மைகளை. ஆனால் சிலருடைய நோக்கத்தை நான் எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, ஆண்டவர் அந்த நோக்கத்தை கவனிக்கிறார். நம்ம வரும்போது நம்முடைய இருதயம், நம்ம நினைக்கிறோம், உபாகமம் 8 சொல்லியிருப்பார், உன் இருதயத்தை நீ அறிந்து கொள்ளும்படி நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன். சிறுமை என்கிறது ஒரு வேதனையான சம்பவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேதனைகள் சிறுமைகள் வரும்போது அவனுடைய உண்மையான குணம் தெரியும். சாப்பாட்டில் உப்பு போட்டு கொடுக்கும் போது மாப்பிள்ளைக்கு சுபாவம் உண்மையா இவர் என்ன நேசிக்கிறார் இல்லைன்னு எப்போ தெரியும்? டைனிங் டேபிளில் உப்பு கூடி போச்சுன்னா தெரியும். உண்மைதானே சிஸ்டர்? எனக்கும் அந்த சுபாவம் வரும். இது என்னட்டி போட்டிருக்க அந்த அம்மா சொல்ல, நேரத்தை கண்ணு என்ன, மணி என்ன, செல்லம் என்ன, சிட்டுக்குருவி என்ன, புறா வேணா, இன்னைக்கு பேர மாதிரி நிற்கும். உண்மையான சுபாவம் இப்போ என்னதுதான்? எம்மா தாயை நான் சும்மா சொன்னேன், அவங்க அப்படியே எடுத்தாச்சு பாருங்க. அப்ப அனுபவம் பேசுகிறது பாருங்க. அது உண்மை. எப்போன்னா அந்த நிலைமை வரும்போது தான் ஒரு மனிதனுடைய உண்மை இருதயம் எழும். அதான் யோவான் சொல்வார், திவ்ய இருதயத்தை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக. அந்த உண்மை இருதயத்தை ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு ஆண்டவர் எப்போதுமே நன்மை செய்கிறவர் தான். அவரை மாதிரி ஒரு தங்கம் உலகத்திலே கிடையாது. செய்யலன்னு வைங்க, நீரெல்லாம் ஆண்டவரான்னு நேரம் வந்துருந்தா உங்களை பிடிச்சி விட்டு நடுரோட்டில் நான் கேட்டிருப்பேன் அப்படின்னுலாம் நம்ம சொல்லுகிறவங்க தான் சில நேரத்தில். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். சில நேரம் நமக்கு ஏன் சில காரியத்தை அந்த சகோதரிய அந்த சாட்சியை சொல்கிறேன். அந்த ஆபிரகாம் மாதிரி 25 வருஷம் உமக்கு தரலன்னு நீர் சர்ச்சுக்கு வருவீரு, ஆண்டவரை தேடுவீரு. 25 வருஷமா நானும் ஜெபிச்சு பார்க்க இந்த வயிற்று வலி தீரலையே அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு மேலே விசுவாசம் வைப்போம். எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க. கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம கிருபையை சார்ந்து நிற்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. பாருங்கள், அது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்குற பலன் அது. ஸோ ஆண்டவர் அப்படி ஆபிரகாமனுடைய விசுவாசத்துக்கு தேவனுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு கொடுக்காமல் இருந்தாலும் என்னை பின்பற்றுவோம். ஆபிரகாமுக்கு நான் ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் ஆபிரகாம் என்னை உத்தமமாக பின்பற்றுவான். ஆபிரகாம் என் சிநேகிதன். அதனால தான் நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படலை. ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுவதற்கு தேவன் வெட்கப்படலை. நம்ம சொல்லுவோம், இந்த ஊரில் இருக்கிற கலெக்டர் என் பையன் சொல்லுவேன், நம்ம பெருமைப்படுவோம். அதே போல பரலோகத்தின் தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன். தன்னை சாட்சி சொல்றதுக்கு, தன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு யார சொல்றாரு? ஆபிரகாம சொல்றாரு. ஏன்னா ஆபிரகாம் அப்படி அவரை பின்பற்றினார். அவருடைய விசுவாசம் என்னன்னா, அதுதான் சாம்பலில் இருந்தும் என் தேவன் என் பிள்ளையை தருவார்னா மோரியா மலைக்கு கூட்டிட்டு போகிறார். எனவே விசுவாசம் ரொம்ப முக்கியம். சட்டை நான் சொல்லிடுறேன், பேதுரு அந்த சமுத்திரத்தில் இறங்குறாரு, சட்டுன்னு இறங்கிட்டாரு. ஆனா இறங்கி நடந்துன்னு செய்தாரு. எந்த மனிதனும் இது வரைக்கும் சமுத்திரத்தில் நடந்ததா சரித்திரமே கிடையாது. பேதுரு மட்டும்தான் நடந்தார். கொஞ்சம் தூரம் நடந்தார். சுத்தி இருக்கிறவன் என்ன செய்யட்டான்னா குழப்பிட்டான். பாத்துல ஆண்டவர் நம்பி போற பிள்ளைகள்லாம் வளருது, கல்யாணத்துக்கு நாள் ஆகுது அப்படின்னா ஊரை பார்த்தான், உலகத்தை பார்த்தான், உறவை பார்த்தான், பொதுக்குன்னு போயிட்டான். நிறைய பேர் நல்ல ஸ்பீடா வருவாங்க, இனி ஆண்டவர் போதும், இயேசு போதும், ஹல்லேலூயா அப்படிம்பாங்க. அண்ணி விருந்துக்கு வருவா. அண்ணி ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஜெபத்துக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நல்லா இருக்கு அண்ணி, ஏசப்பா. நீ நிறுத்துன்னு நம்பி போவாத. பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்காது. நீ அங்கே இருந்தால் வேலை கிடைக்கும். இந்த உலகத்தை காண்பித்து ஆண்டவற்றை கொண்டு அந்த மலையில காமிச்சா தெரியுமா பேய் என்ன கும்பிடும். இதெல்லாம் எனக்கு உமக்கு என்ன செய்யறேன்? உலகத்தின் ஐஸ்வர்யத்தை காமிச்சிடும். இந்த அண்ணி உடனே யோசிப்பாங்க, சரிதாண்டி அண்ணியே, அங்கே போனால் ஒன்றும் கிடைக்காது போலதான் தெரியுது. அடுத்த வாரத்திலிருந்து இதுக்கு நட என்ன செய்யணும், தள்ளாட ஆரம்பிக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு இந்த மாதிரி வரக்கூடிய சோதனை காற்றுகள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வீசும், எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் வீசும். ஆனால் இதை கடந்து வந்துட்டீங்கன்னா நீங்கள் சாதிப்பீங்க. சமுத்திரத்தில் அந்த பேஸ்மெண்ட், அந்த ஆரம்பத்தில் தான் அலை அடிக்கும். உள்ளே போன பிறகு அலை இருக்காது, நிசப்தமாக இருக்கும். அதே தான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆரம்பத்தில் உங்களை ஊருக்காரன் விடமாட்டான், உறவுகள் விடமாட்டான், ஆச்சா பூச்சா இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி பார்ப்பான். இதை நீங்கள் செவி கொடுக்காம அந்த ஆரம்ப கட்டத்தை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு வைங்க,
அப்புறம் கர்த்தர் உங்களை பொறுப்படுத்துவார். பரலோகத்தின் தேவன் உங்களை பொறுப்படுத்துவாரு. உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். இப்போ உங்களை அற்பமா பார்த்தாங்க தெரியுமா, நீ வாழ்ந்துக்கிட மாட்டேன்னு சொன்னாங்க தெரியுமா, அவர்கள் முன்னால உங்க தலைக்கு மேல என்ன அபிஷேகம் ஊத்தப்பட்டுட்டே இருக்கும். இப்ப அவங்க வருவாங்க, சொல்லுவாங்க, மக்கா என் பிள்ளைக்காண்டி ஒரு ஜெபம் பண்ணிருட்டி, என் பையனுக்காண்டி ஒரு ஜெபம் பண்ணிருட்டி. அப்ப நம்ம சொல்லி காட்டணும். அப்படி சொல்லிடாதீங்க. என்ன நமக்கு மனசுல வரும், ஒரு நாள் என்னட்டி சொன்ன நான் ஜெபத்துக்கு போறேன்னா நீ எறப்பாடு எடுக்க போற, நீ அப்படி போற, இன்னைக்கு உனக்கு காரியத்துக்கு என்கிட்ட வந்து நிக்க பாத்தியா எங்க தெய்வம் அப்படின்னு சொல்லப்படும். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, எப்படியெல்லாம் சொன்ன ஆட்களை என் காலடியில கொண்டு மண்டியிட வைத்து நீர் உண்மை தெய்வம் என்பதை நிரூபித்திருக்கிறீங்க அப்படின்னு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் அவங்ககிட்ட நீங்க சொல்லிடக்கூடாது. இந்த இடத்துக்கு வருவது என்பது ஈஸி கிடையாது. வந்துடுங்க, அண்ணா வாராரு, பெருக்க செய்கிறார் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லவும் வரல. ஆனா செய்வார். ஒரு கலெக்டர் ஆக்குகிறார், எஸ்பி ஆக்குகிறார்னு சும்மா ஒன்றும் ஆக்க மாட்டார். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், ராத்திரி போலும் படிக்கணும். ஏதோ சொல்லுவாங்க, என்னது சீனின்னு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நக்கணும்னு இனிக்காது. அது வெறும் பேச்சு தான். செயல்ல கொண்டு வந்தால் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. சில கரையங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும், சில காரியம் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். ஆனா அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த பாதையில் நடத்தப்பட்டு எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுகள் அனுபவித்த பேதுரு எழுதின வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவர் எழுதி நிருபத்தை முடிக்க போகும்போது ஆவியான அவருடைய எழுதத்தில் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த முடிக்கும் போது கடைசி வார்த்தை அவர் எழுதுறாரு, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் நீங்கள் வளருங்கள், அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளருங்கள். 2 வளர்ச்சியை இங்கே எழுதுறாரு. வளருங்கள் அப்படிங்கிறார். அப்போ எதுவரை வளர வேண்டும் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை போல வளர வேண்டும். நம்முடைய வளர்ச்சிக்கு மாதிரி யார் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட். நான் அடிக்கடி என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். சில நேரம் ரொம்ப அழுது ஆண்டவரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அவரோடு அப்படி பேசி ஒரு மனதில் ஒரு பெரிய சாந்தம், ஒரு நிசப்தம். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப கிளியர் ஆகிட்டோம், பர்ஃபெக்ட் ஆகிட்டோம், நம்மகிட்ட இப்போ ஒரு குற்றம் குறை இல்லை, நான் ரொம்ப கரை திரை பிழை இல்லாமல் சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு மனதில் ஒரு எண்ணம். இப்போ நம்ம பரிசுத்தமாயிட்டோம் அப்படின்னு ஒரு காரியம் வந்த உடனே நமக்குள்ள அது ஒரு சந்தோஷம். ஓகே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் திடீர்னு கொஞ்சம் கூட நீ முன்னவா அப்படின்னு, கொஞ்சம் கூட முன்னவா, என்ன முன்ன வாங்குறாரு அப்படின்னு முன்ன போனால் இப்போ சில விஷயத்தை நமக்கு சொல்லுவார். இவைகளை விட்டு நீ மனம் திரும்பணும்பா. எப்பா இவ்வளவு நாள் சொல்லினியா, 10,000 சொல்லிட்டியா, எல்லாம் மனம் திரும்பி வந்தாச்சு, திருப்பியும் சொல்லுதியான்னு. இதை முதல்ல சொல்ல வேண்டியதாங்க. அப்படி சொல்ல மாட்டார். என் கீழ்ப்படிய இன்னும் சொன்னா கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அடுத்த படியை காட்டுவார். கீழ்ப்படியாதவர்களுக்கு அடுத்த படியை காண்பிக்கிறது வேஸ்ட். இந்த படியிலே சவுட்ட பயமா இருக்குதுன்னா அடுத்த படியில் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன நடக்கும்னு ஒன்று சொல்லி தாங்க ஆண்டவர், நான் ஏற்கனவே சொன்னதே நீ இன்னும் கீழ்ப்படியிலே மக்கா. புரியுதா நான் சொல்றது? சவுல் என்கிற முதல் ராஜா இஸ்ரவேலுக்கு இருந்தார். அந்த மனுஷன் நல்லா தான் இருந்தார். எவன் கெடுத்தான்னு தெரியல, யாரு பெத்த பிள்ளைய போட்டு. இவர் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தார். 14ஆம் அதிகாரம் வந்த உடனே இவருக்கு என்னதோ ஒரு ஆசை உலகத்துக்கு மேலே வந்துச்சு போல. ஆண்டவருடைய மனதை விசாலப்படுத்திட்டார். ஆரம்பத்தில் ஆண்டவர் அவரோடு பேசினார், சாமுவேலை கொண்டு பேசினார், பல காரியத்தை கொண்டு பேசினார். 15ஆம் அதிகாரம் முடியும் போது அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் வருது. பெரிய பிரச்சனையில் வந்து சிக்கிட்டாரு. நம்மளை போல சில பிரச்சனையில் சிக்கும் போது அங்கே ஓடி பார்ப்போம், இந்த பாஸ்டர்கிட்ட போ, அங்கே போய் ஆண்டவரே ராத்திரி ஜெபம், இரவு ஜெபம், அப்போ தான் 21 நாள் ஜெபம், உபவாச ஜெபம். இப்போ இதெல்லாம் ஞாபகம் வரும். எத்தனை ஜெபம் உண்டோ எல்லா ஜெபத்தையும் செய்து பார்த்த பிறகு கர்த்தர் ஏனுக்கு இருங்கலை. இனி எங்கே போகிறதுக்கு? அவருக்கு இருங்காமல் இருந்தால் நம்ம எங்கே போவோம்? தாவீது சொல்லுவார், நீர் மௌனமாக இருந்தால் நாங்கள் குழியில் இறங்குகிறவளை போல ஆயிரும். ஏதாவது சொல்லும். நான் சொன்னேன், ஆண்டவர் சும்மானாலும் ஒரு நுள்ளா தந்துடணும் அப்படின்னா நீ கூட தான் இருக்கிறங்கிறத உங்களுக்கு புரியல. சிலதுக்கு சில நேரம் நம்ம சில தப்பு செய்திருப்போம், அடி வராது, கைவிட்டுட்டாரோ, நம்ம மனசு கேட்கும், கைவிட்டுட்டாரோ, தப்பு செய்தமே அடிக்கலையே. புரியுதா உங்களுக்கு? அப்ப தப்பு செய்தா அடி உண்டுன்னு வசனம் சொல்றாரு. அடிக்க மாட்டாருங்கிறது முன்ன. சத்தியத்தை அறிந்த பிறகுக்கு மனதால ஒரு தீமை செய்தன்னா சிக்ஷை வரும் என்று எதிர்பார்க்குதல் உண்டாகட்டும் அவரே சொல்றாரு. அப்ப தப்பு செய்துட்டோம், ஒன்றும் சொல்லலையே ஆண்டவர், ஒன்றும் கை வைக்கலையே.
அடுத்து என்ன வரும்னா, நீ வேண்டான்னு விட்டுட்டாரோ, தண்ணி தெளிச்சிட்டாரோ. தண்ணி தெளிச்சா சிக்ஷிக்க மாட்டார், கடைசி நாள்ல ஆக்கினைக்குள்ள கொண்டு வச்சிருவாரு. ஆனா நேசிக்கிற பிள்ளைகளை அப்பப்போ ஒரு அடி அடிச்சுட்டே இருப்பாரு. அதனாலதான் ஆண்டவருக்கு பிள்ளைங்க அடிக்கடி அழுவாங்க. மற்ற பிள்ளைங்க ஜாமுன்னு எல்லாம் செய்வான். சினிமா பார்ப்பான், சினிமா பாட்டு கேட்பான், வீட்டில் சண்டை போடுவான். அடுத்த பார்த்து அவன் கம்பீரமா போவான். சங்கீதம் 73 ஆசாபு சொல்வாரு, துன்மார்க்கனுடைய வாழ்வை காணும் போது வீம்புக்காரனுடைய நினைச்சு பார்க்கும்போது எனக்கு கட்டுப்பா இருக்காண்டவர் உண்மை மேல. அவருக்கு பாஷை வேற, இது நம்ம லோக்கல் பாஷை வேற. அவர் சொல்றாரு, அவனுக்கு பிள்ளைங்க கொளுத்த கண்ணா போகுது, என் பிள்ளைங்க நோய் பிடிச்சு கிடக்குது ஆண்டவரே. நம்ம நினைக்க தானே செய்யறோம். இப்படி முட்டி ஜெபிக்க எனக்கு தானே ஆண்டவர் நம்முடைய பிரச்சனை தாரு. பக்கத்து வீட்டுல ஒருத்தி இருக்கா, பேரு தான் கிறிஸ்தவ பேரு, மிக்கேலம்மான்னு. அப்படி யாருங்க இல்லையே, சோத்திரம். ஆனா ஒரு நாள் அவன் ஜெபித்ததை நான் பார்க்கல, பைபிள் படிச்சதை பார்க்கல. அவளுக்கு பிள்ளை அன்போட படிச்சு மேல போகுது. எப்படி வர நமக்கு கும்பி எரியுமா அறியாதா? ஆமா எம்மா நல்லா கவனிக்கணும். சில நேரம் ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கிறார் என்றால் நேசிக்கிறார். பக்கத்து வீட்டு பிள்ளை தண்ணியில் கிடந்து அலைஞ்சிட்டு இருக்கும், மழை தண்ணியில். நம்ம பார்த்துட்டு அது அந்த சுப்பிரமணிக்க பிள்ளை. நம்ம என்ன சில நேரம் சொல்லுவோம், தண்ணியில் விளையாடாதே அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் போங்க அங்கே அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன, நம்ம பிள்ளை விளையாடுச்சுன்னா நான் வாரம் உனக்கு விளக்கமாரில் 2 ஈக்கள் நறுக்குன்னு எடுத்துகிட்டு போய் சொல்லுன்னு அந்த ரோட்டில் வச்சு ஓடு கழுவு ஓடிப்பா கழுவு சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஏன் சொல்லியும் நம்ம பிள்ளைக்கு நாள அலர்ஜி வந்துடும், ஏதாவது டிசீஸ் வந்துடும்னு அது வர்றதுக்கு முன்னே 2 ஈக்கள் எடுத்து சல்லுன்னு கொடுக்குறோம். இதுதான் கர்த்தருடைய சிக்ஷை. அவனை என்ன செய்யலைன்னா அவரு சிக்ஷிக்கலை, அவனை எதுக்கு வச்சுட்டாருன்னா அவன் நோய் பிடிச்சி சாவட்டுன்னு. அதனால வீம்புக்காரர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க கூடாது. அப்போ ஆண்டவரிடத்துல கேட்டேன், என்னப்பா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் கூட முன்னவா, எனக்கு புரியலை. ஒரு நாள் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினாரு. நம்ம எல்லாம் சகோதரி இருக்கிறோம். நம்ம முகத்தை பார்த்து அழகுபடுத்துறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருப்போம் இல்லையா? கண்ணாடி வச்சுருப்போம். காலையில் கூட நம்ம பார்த்துருப்போம். சிலர் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க, சிலர் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க. அது அவங்களுடைய லட்சணத்தை பொறுத்து. சிலர் ரொம்ப அசிங்கமாக இருந்தால் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. பைபிள் சொல்லுது. இதில் ஒரு லைட்டு சிலர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சிலர் லைட்டை பெரம போட்டிருப்பாங்க, சிலர் முன்ன போட்டிருப்பாங்க. ஹேர் கட் படையில் போனால் முன்ன பின்ன எல்லாம் லைட்டை போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்கவே அழகாக இருக்கும், இங்கேயே உட்காந்துருக்கலாம் போல, நம்மளே பார்த்துட்டு இருப்போம். இப்படி ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டில் கிட்ட போகாமல் தூரமாக நின்னா நம்ம முகம் எவ்வளோ தெரியும் அப்படின்னா ஒரு லிமிட்டு தான் தெரியும். இப்போ அந்த லைட்டுக்கு கிட்ட போகும்போது நம்முடைய முகத்தில் மண்டி கிடக்கிற சில அழுக்குகளை அந்த வெளிச்சத்தில் நெருங்கி போக போக காண்பித்து தருவதை போல கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர அவரோடு நெருங்க நம்முடைய குறைவுகள் அவரோடு நடக்க புலப்பட ஆரம்பிக்கும். சரியா? குழந்தை பருவத்தில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க முதல்ல இன்னைக்கு தான் கொண்டு விட்டுருப்போம். முதல்ல என்ன சேர்ப்போம்? ப்ரீகேஜி. அதுக்கு முன்னே ஒன்று சொல்லுவோம், கிண்டர் கார்டுனா இப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, ஒரு நம்ம பருவத்தில் 1ஆம் கிளாஸ். சரியா? நம்ம 1ஆம் கிளாஸ்னே பேசுவோம். 1ஆம் கிளாஸில் போயிட்டு வந்தோன்னா அந்த பிள்ளை சாயந்தரம் நம்ம வீட்டு சவரை எல்லாம் போடாக்கிறோம். நம்ம செய்கிறது இல்லையா? அந்த காலத்தில் எல்லாம் ஒரே ஒரு எழுத்து தான் அன்றைக்கி அந்த டீச்சர் படித்து தந்தாங்க. அவ்வளோதான். அந்த வீடு அம்புடம். சரியா? வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க, பாஸ்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை அங்கே நான் எழுதுனது அப்படின்னா எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னு அந்த பிள்ளை ஒரு மாதிரி சொல்லும். சில பிள்ளைங்க பொம்மை எல்லாம் கொண்டு நம்ம முன்ன தட்டி அது ஒன்றும் சொல்லாது, விளையாடிட்டே இருக்கும்போது நம்ம மோத்த பார்க்கணும். அப்படின்னா என்ன பாருங்க, என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லுகிற ஆக்டிங். நம்ம உடனே என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் உனக்கா சூப்பரா இருக்கு அப்படின்னா உடனே எடுத்து பக்கெட்ல போட்டு கொண்டு வச்சு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இதெல்லாம் இங்கே போட்டு விளையாடாது அப்படின்னா உங்க கிட்ட வராது அந்த பிள்ளை. சரி, இது பிள்ளையுடைய இயல்பான சுபாவம். இதே வளர்ந்துட்டு பக்கெட்ல கொண்டு தட்டுவோம், சுவரில் எழுதுவோம். அப்படி எழுதிட்டா பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். டாக்டர் பார்க்க வேண்டி வந்துடும் சொல்லுவார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே போல தான் வளர்ச்சி. அந்த ஆரம்பத்தில் நம்ம நினைப்போம், நான் எல்லாம் கிளியர் ஆகிட்டேன், நான் இப்போ 1 மணிக்கூர் ஜெபிக்கேன், அப்பா போதும். 1 மணிக்கூர் ஜெபிச்ச உடனே என்ன அமைதி ஆகிட்டீங்க? பரலோகத்தில் 1/2 மணி நேரம். ஆமாம், பைபிளில் 1 மணி நேரம் தான் ஜெபிக்க சொல்கிறேன். 1 மணி நேரம் ஜெபிச்சோம் நம்ம ஒரு மாதிரி காலெல்லாம் தூக்கும், வெளியே தூக்க மாட்டோம், உள்ளே தூக்கும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் பைய கிட்ட வந்து மெதுவாக மெல்லிய குரலை சொல்லுவார், நீ ஜெபத்தில் வளர வேண்டும்.
ஆண்டவர் இது பேய் சொல்கிற மாதிரி இருக்குது. நான் சரியாக 1 மணி நேரம் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் அடிக்கடி இங்கே சர்ச்சில் கேட்பேன், 1 மணி நேரம் ஜெபிக்காதவங்க கையை தூக்குங்க. நான் அப்படி கூப்பிட்டு கேட்க மாட்டேங்க உங்களை. நீங்கள் நினைக்கிறத பார்த்தா இவர் கேட்டுருவார் போல இருக்கேன்னு நீங்கள் பார்த்ததை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் 10 நிமிஷம் தாண்டி சிலர் 15 நிமிஷம், சிலர் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஆனால் ஜெபிங்க. ஆனால் இது ஒரே நாளில் வந்துடாது. சில பிள்ளைங்க அப்படி அந்த ஸ்டேஜ். அதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்ம நினைப்போம் சில விஷயத்தில் நம்ம பர்ஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு, ஆண்டவர் அந்த பர்ஃபெக்டாக நமக்கு என்ன செய்வார்னா, இல்லைப்பா இதில் ஸ்டாப் பண்ணிடாது. வேதத்தில் 2 காரியத்தை கர்த்தர் முடிவில்லாமல் சொல்லி முடிப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடைசியில் சொல்லுவார், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகுங்கள், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யுங்கள். இந்த 2 வார்த்தையும் கர்த்தர் முடிக்க மாட்டார். நீதி என்பது ஒரு மிகப்பெரிய பாக்ஸ். அது ஒரு பாக்ஸ் தான். மொபைல் நம்மகிட்ட இருக்குது. மொபைலுக்குள்ளே எத்தனை ஆப் இருக்குது? ஆப் வந்து ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸுக்கு உள்ளே போனால் இன்னும் பாக்ஸ் இருக்கும். பார்த்துருக்கலாம்? நீங்கள் பார்க்காத மாதிரி நீங்கள் அப்படி நீங்கள் ஆக்டிங் கொடுக்குறத பார்த்தா, ஐயோ பாவம் இவங்க செல்லையே யூஸ் பண்ணல போல் நான் நினைக்கிறீங்களா? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தேன். பார்த்துடுங்க. சில கடைக்கு போனீங்கன்னா பக்கெட் வச்சுருப்பாங்க, பெரிய பக்கெட்டு. ஏன்னா அந்த பக்கெட் என்ன வேலை அப்படின்னா பெரிய வேலையை சொல்லுவார். என்னென்ன இவ்வளோ வேலை சொல்கிறீங்க? ஆனால் அது ஒரு பக்கெட் இல்லை. அந்த பக்கெட்டை திறந்து பாருங்கள், உள்ள ஒரு பக்கெட் இருக்கும். அதை திறந்து பாருங்கள், இன்னொரு பக்கெட் இருக்கும். அதை எத்தனை தான் இருக்குன்னு சொல்லுங்க, நீங்களே திறந்து பாருங்க. 7 பக்கெட் உள்ள இருக்குது, வெளியே ஒரு பக்கெட், 8 பக்கெட். அதனால இவ்வளவு வேலை. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பாக்ஸுகள் அடங்கி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அந்த முதல் வளர்ச்சி, அந்த அடுத்த ஸ்டெப்புக்குள்ள, அடுத்த நிலைக்குள்ள ஆண்டவர் சொல்றார், இல்லை 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 இன்னும் வளரணும்னு சொல்ல. அந்த நீதி என்கிற பாக்ஸ் இருக்குது இல்லையா, நீதியின் கனிகளில் நீங்கள் மிகுந்திருக்கும், நீதியின் பலிகளால் கர்த்தரை கனம் பண்ணுங்க. இதெல்லாம் வேதத்தில் அங்கங்கேயே நீங்கள் வச்சிருப்பாங்க. ஆவியின் கனி எத்தனை நம்ம டப்புன்னு 9ன்னு சொல்லிடுவோம். நீதியின் கனி எத்தனை தெரியாது. ஆனால் எண்ணிக்கை கடங்காத கனிகள் நீதியில் இருக்குது. ஞானஸ்நானம் கூட ஒரு நீதியின் கனி, ஜெபம் ஒரு நீதியின் கனி, பரிசுத்தமாக வாழ்வது, தாழ்மையாக இருக்கிறது, இப்படி நிறைய பகுதி நீதி. இந்த நீதியில் அவர் சொல்றாரு, நோ ஸ்டாப், போயிட்டே இருங்க, வளர்ந்துக்கிட்டே இருங்க. பரிசுத்தத்துக்கு அதே போல சொல்றாரு, வளர்ந்துக்கிட்டே இருங்க. அப்போ இந்த வளர்ச்சி என்பதை நம்ம ஒருபோதும் அவர் சொல்றாரு, நிறுத்திடாதீங்க, வளர வேண்டும். குறிப்பாக பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, என் பிள்ளை 2 வயசுல கமரணும் அல்லது பேசலை அப்படின்னாலே பக்குன்னு ஆயிரும். என் பிள்ளை கமரலையே, வளரலையே, பேச மாட்டேங்குது, ஒரு வார்த்தையை தாண்டி போகலை அப்படின்னு எவ்வளவு நம்ம ஆதங்கப்படுகிறோம். இதை விட அதிகமாக பொல்லாதவர்களாகி நாம் இவ்வளவு துடிக்கும் போது, பரம பிதாவாகி நாம் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததோடு இருப்பது அல்ல, கிறிஸ்துவுக்குள் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர வேண்டும். ஆமென். பவுல் 1 கொரிந்தியர் 13 சொல்லுவார், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், புருஷனான போது குழந்தைக்குரியவைகளை ஒழித்து விட்டேன். அப்போ பவுலும் முதலாவது குழந்தையா இருந்திருக்கிறார். அவர்கள் சண்டை போட்டிருக்கிறார், கட்டி பிடிச்சி சண்டை போட்டிருக்காங்க. பைபிள் எழுதியிருக்கிறாரு. என்ன இப்படி சொல்றீங்க? நான் பவுல் பயங்கரமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க பார்த்தா பவுல் நம்ம நினைக்கிற மாதிரி ஆரம்பத்தில் பயங்கரமா இருந்திருக்காரு. சில ஆளெல்லாம் அடிச்சு துரத்திரு, அவன் என் கூட வரப்பட துரத்திரு அப்படின்ட்டாரு. பின்னால போய் யோசிக்கிறாரு, நம்ம அப்படி செய்திருக்கக்கூடாதோ, கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கணுமோ. இப்போ சொல்கிறேன், மார்க் வந்தான்னா கூட்டிகிட்டு வா, என்ன அவன் எனக்கு ஊழியத்துக்கு ரொம்ப உதவி. கவனிச்சு வசனங்களை கவனமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா அவங்க லைஃப்பை தான் அங்கே எழுதியிருப்பாங்க. ஆவியானவர் எழுதி வச்சிருப்பாரு. ரொம்ப கவனிக்கணும். தேமா அப்படின்னு சில மனிதர்கள்லாம் சொல்லியிருப்பார். அப்போ பாருங்க, வளர்ச்சி என்பது கிறிஸ்தவ ஜீவியத்தில் லிமிட்டேஷன் இல்லை, வளர்ந்து கொண்டு. எப்படி ஒரு மனுஷன் பிறந்து அவனுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதுகளில் அவனுக்கு ஒவ்வொரு காரியங்கள் வளர்ச்சி வந்தால்தான் அவனுக்கு நடக்க வேண்டிய, அவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்க முடியும். அந்த அறிவு, அந்த 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 கை கால்களுடைய செயல்கள் வரும்போது தான் அவங்களை என்னென்ன காரியத்துக்கு செய்யணும் அந்த இதில் செய்ய முடியும். அந்த தகுந்த காலங்கள், அந்த தகுந்த வளர்ச்சி வரல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாகி போகும். அப்புறம் அது அந்த குடும்பத்தில் அதுவே ஒரு பெரிய வேதனைக்குள்ள போயிடுவாங்க. அதனால தான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் வளர வேண்டும். இதில் பேதுரு தான் எழுதுவார். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் முதல்ல ஒரு வார்த்தை எழுதுவார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சையா இருங்க. முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனிக்கணும், வளருவதற்கு வேதம் சொல்லுகிற மிகப்பெரிய அருமருந்து வசனம். சரிங்களா? வசனம்.
சிலர்லாம் செய்தி கேட்பாங்க, யூடியூப்பில் கேட்பாங்க. இப்போ எங்களுக்கு யூடியூப்பெல்லாம் இருக்குது, தவறல்ல. ஆனால் நீங்கள் பர்சனலாக உங்களுக்குள்ள ஒரு பைபிள் ரீடிங் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை ரீடிங் இல்லை, எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, கண்கள் தெளிவில்லை அப்படின்னா ஸ்பீச் பண்ணக்கூடிய ரீடிங் பைபிள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஆப்ஷன். ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லதுக்காக செய்தார். பேய் என்ன செய்யிட்டான்னா எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு செயல்களை செய்து அதை நாசமாக்கிட்டு இருக்கிறான். நிறைய காரியம். அப்போ அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் படிங்க. அதில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் தானே? ஆமாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த, அவ்வளோ போதும் சிஸ்டர். புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை எத்தனை முறை பால் ஆகாரங்களை கொடுத்தாலும் அது என்ன செய்துகிட்டே தான் இருக்கும்? குடிச்சுக்கிட்டே இருக்கும். அவுட்லெட்டு போயிட்டே இருக்கும். இன்புட்டு அவுட்புட்டு எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளை சாப்பிடலன்னு வைங்க, நம்ம அவ்வளோதான், நம்ம சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். சில பிள்ளைங்க சாப்பிடவே செய்யாது. சில பிள்ளைகளுக்கு சரியான தாய்ப்பால் இருக்காது. ஞானப்பால்னு சொல்கிறாரு, தாய்ப்பால் இருக்காது. அதனால் பாக்கெட் பால் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பாக்கெட் பால் கொடுப்பாங்க. பால் சுரப்பி சில பிள்ளைகளுக்கு இருக்காது. அதனால் அவங்களுக்கு இந்த ரெடிமேடு பால் வாங்கி கொடுப்பாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைக்கு உடம்புல சுரப்பி சரியாக சுரக்கலை, இந்த இடத்துல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு ஆரம்பத்தில் தாய்ப்பால் கிடைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. என்ன டாக்டர் அப்படி கேட்குறீங்க? இல்லை, அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய அந்த தாய்ப்பால் சரியாக கிடைக்காதனால வேண்டிய சத்து அந்த பிள்ளைக்கு உடம்புல வராதனால இந்த அவயவம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். சரியான விதத்தில் பேசிக்காக நல்ல ஞானப்பால், களங்கம் இல்லாத ஞானப்பால்னா பைபிள் ஒன்று தான். இதில் எந்த கலப்படம் கிடையாது. இதில் ஆரோக்கியமும் சேராது, நாஞ்சலும் சேராது, செர்லாக்கு 1, 2, 3 ஒன்றும் சேராது. ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்க பார்த்துடுங்க. கொஞ்சம் கலந்து கொடுக்கறது எதுக்கு தான்? கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான். ஒரிஜினல் பால் என்றைக்குமே எப்படி இருக்காதுன்னா ரசிக்கிற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை ரசித்து குடிக்கிறோமோ இல்லை கசப்பாக குடிக்கிறோமோ, வளரணும் அப்படிங்கிற மனசில் நம்ம எடுத்து இதை படிச்சுட்டோம் அப்படின்னா பைபிள் சொல்லுது, அவங்க வளருவார்கள். அல்லேலூயா. பேசிக், அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் வளர்ந்த பிறகு நீங்கள் செர்லாக்கு சாப்பிடுங்க. நான் இப்போ எல்லாம் செர்லாக்கு சாப்பிடுவேன். பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க, 10-50 வயசு இருக்கும் போல இருக்கு, பார்த்தா செர்லாக்கு இப்போ சாப்பிடுவா? ஆமாம், எனக்கு அப்போ கொடுக்கல, நான் இப்போ சாப்பிடுவேன். இப்போ என்ன சாப்பிட்டாலும் எனக்கு என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது, டைஜஸ்ட் ஆகும். எனக்கு எல்லாம் தெரியும். என்ன பிரசங்கம் நாங்கள் வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம். என்ன பாஸ்டர், அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே புரிஞ்சிடுச்சு, ஆகா இது ஆவியானவர் மாதிரி தெரியலையே, ரூபம் அது, சத்தமோ யாக்கோபு சத்தம், தடவி பார்த்தா ஏசா போல இருக்கு. என்னடா இது குழப்பம், மதுரைக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி. சில நேரம் வளர்ந்த பிறகு நீங்க எங்க போங்க, ஆண்டவர் எலும்பு இல்லைன்னா வாங்காத உள்ள அப்படின்றவாரு. குழந்தைக்கு என்ன தெரியும், பாம்பை பிடிச்சி வாயில கொடுத்தாலும். அவங்கள உற்சாகப்படுத்த சொல்கிறேன். எங்கள் அக்காவுக்கு ஒரு பையன் பிறந்தான், சின்ன குட்டி பையன். ஒரு நாள் நைட்டு எங்கள் அக்கா எழும்பி இந்த பையன் என்னடா பண்ணுறான்னு பார்த்துருக்கா. அவன் வெளியே போயிட்டான் நைட்டு, சரியா? சின்ன குழந்தை அப்போ தான் ஊந்து பழகிறான். வெளியே போனதை எடுத்து மறுபடியும் உள்ளே தள்ளிட்டு இருக்கிறான். எல்லா பிள்ளைகளும் செய்யுமா? அவ்வளவு நேரம் நம்ம இந்த வேலை செய்யிட்டு இருக்கோம். அவங்க சொல்லிட்டாங்க. அக்கா எழும்பி பார்த்துருக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா எல்லாம். அப்புறம் நைட்டு ஒரு வாஷிங், ஒரு சுத்திகரிப்பு கூட்டம், ஒரு மனம் திரும்புதல், அப்புறம் கொஞ்சம் போயாச்சுன்னு பாருங்க. சில விஷயங்கள் எப்படி மனித உடலுக்கு ஒவ்வாததான் இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகள் சரியா வளரும். நீதிமான் பனை போல வளரணும். அங்கே ஒரு வளர்ச்சி. சில மரங்கள் வளரும். மாமரம் பக்கத்து வீட்டில் வச்சிருப்பாங்க, கொப்பு நமக்கு தரும், அடுத்த கொப்பு அந்த வீட்டுக்கு கூட. சில வீட்டில் கோழி ஆசையாக வளர்ப்பாங்க, கடக்கோழி வளர்ப்பாங்க. 2 முட்டை எடுத்துட மாட்டோம். அந்த கடைசி வயசான காலத்தில் ஆம்லேட்டு போட்டு தின்னலான்னு நினச்சா நல்ல தவிட தின்னும், நல்ல சாப்பிடும். முட்டையை மட்டும் பக்கத்து வீட்டு பாட்டி வீட்டில் போட்டு வச்சுட்டு வந்துடும். அந்த பாட்டின்னு சொல்லாத பாட்டியா இருக்கு, அது வேற கோயிலுக்கு போகிற பாட்டி. அது பையே எடுத்து, அதுலேயும் சில பாட்டி அதை எடுத்து காணிக்க கொண்டு வைப்பாங்க. சோத்திரையா ஒரு முட்டை இருக்கு, பேதுரு மாதிரி பாஸ்டர் கல்லிங்க வாழ்ந்துருவாரு. பேதுரு பாஸ்டர் நமக்கு அப்படி சொல்லக்குள்ள தெரிஞ்சா கூட பாட்டி இப்படி கொண்டு வராத என்ன
அப்படித்தான் சொல்லுவோம். பேதுருக்கு இந்த நயமா பேசலாம், அப்படி படிக்கல. அது அவருக்கு நேரே வா நேரே போ, இங்க வாட்டி கல்லின்றாரு. எடுத்துட்டு போது யாருக்கு முட்டை அங்க கொண்டு கொடு. அடுத்த நாள் முட்டை போய் சேர்ந்த ஆள் வராது. நல்ல கவனிக்கணும். சில மரங்கள் ஏனைக்கு கோணம் வளரும், சிலது பூரா அங்க நிற்கும், தேங்காய் பூரா அங்க விடும். சில மரம் யாரையும் வளர விடாது. நான் தான் அந்த ஊர்ல நிக்கணும், இந்த வீட்டுல நான் வைக்கதான் சட்டம், நான் எங்க போறேன்னு சொல்லி. சில சகோதரிகள் இருக்காங்க, அந்த புருஷன் கேட்பாரு, எப்படி இன்னைக்கு ஒரு முட்டைக்கறி வைக்கப்படாதா? எனக்கு முட்டைக்கறி பிடிக்காது, அதனால இந்த வீட்டுல யாருக்கு முட்டைக்கறி பிடிக்கப்படாது. இது பெரிய பாவம் இல்லையா சகோதரிகளே? சரி, ஒரு நாள் அவர் கேட்கறத வச்சு கொடுத்துருமே, அது எப்படி எனக்கு பிடிக்காதுன்னு. இது சில வளர்ச்சியை பொறுத்ததாக, சிலது அப்படி எல்லாத்தையும் கீழே அப்படி கீழ்படுத்திட்டு நிற்கும். ஆனால் நீதிமான் பிரதியுத்தரம் சொல்லுவதற்கு கூட அவன் யோசிப்பான். ஒரு காரியத்தை கேட்டால் ரிப்ளை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பான் நீதிமான். சட்டு புட்டுன்னு பேச மாட்டான். சிலருக்கு வாயை பார்க்கணும், திறந்தா மூட மாட்டாங்க. மடை திறந்த வெள்ளம், வாய் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவயவத்தில் ரொம்ப முக்கியம் நாவும். நாவை வச்சே நம்ம வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டலாங்கிறாரு. அழியணுமா நல்லா இருக்கணுமா அப்படிங்கிறத நாக்கில் வச்சிருக்காரு. இதே பேதுரு அதே எழுதியிருக்கிறாரு, நல்ல நாட்களை விரும்பி அபேட்சிக்கிற மனுஷன் தன் நாவை விலக்கி காத்துக்கொள்ள கடவுள். நல்ல நாள் வரணும், நமக்கு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான்னா முதல்ல அவன் வாழ்க்கையில் எதை ஸ்டாப் பண்ணணும்னா வாயை மூடணும். நிறைய வீட்டில் பிரச்சனைக்கு என்ன காரணம் சொல்லுங்க? சகோதரிகளுக்கு தெரியும். நமக்கு வாய் நீளம், ஐயாவுக்கு கை நீளம். நம்ம வாயை சுருக்க மாட்டோம், அவர் கையை சுருக்க மாட்டார். நமக்கு கை நீள தெரியாது, நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், எடுத்துக்கணும். அடுப்பங்கரில் போய் நின்றுட்டு அங்க இருந்து சோத்திரம் தான், ஒரே முறுமுறுப்பு தான். அந்த ஆளு சொல்ல நிறுத்தி உங்களை அப்படின்னு அங்க திருப்பி அதை நிறுத்திட்டே அது ஒரு மாதிரி ஒரு முறுமுறுப்பு ஓடிட்டு இருக்கும். கடைசியில் செல்லையில் ஒரு அடி கொடுப்பாரு. அதுக்கு பிறகு இங்கே ஓடி வந்து பாஸ்டர் என்ன வீட்டுக்காரர் அடிச்சுட்டாரு பாஸ்டர், எதுக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன்னா? இல்லை, ஒன்றும் அவங்க பக்கத்தில் உள்ளதை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சும்மா நின்று அடிச்சு, சும்மா ஒரு மனுஷன் அடிப்பாங்க கிறுக்கனா இல்லை? யோசித்துப்பா, நம்ம என்ன அவ்வளோ சும்மா நின்று என்ன அடிக்கணும்? நம்ம வழியில் போகிற ஒருத்தன் அப்படி சும்மா அடிச்சிருவான். நாங்கள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஏதாவது பேசுங்க, சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அப்படி வாங்க வழிக்கு. பேசாமல் இருந்தால் பிரச்சனையே சால்வ் ஆகும். எந்த வீட்டில் பேச்சு அதிகமாக அங்கே சண்டை இருந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த சண்டைக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பாருங்கள், அதுக்கு பதில் கிடைக்கும். அப்போ வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அந்த வளர்ச்சியை ஆண்டவர் முதலாவது வசனத்துக்குள்ள வைக்கிறார். சரி, இந்த வசனத்தில் 2வது வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த வளர்ச்சிக்கு தடை எவைகள் அப்படின்னு எழுதுறாரு. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணிக்கூர் பிரசங்கமாக, வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு சாப்பிடுங்கிறார். புரியுதா? நான் சொல்றது? நான் சொன்னது 1 பேதுரு 2 வசனத்தை நான் படித்தேன். ஏன் இதை ஒழிக்க சொல்றாருன்னா, இவைகளை உள்ள வச்சு படிச்சா இது உள்ள போகாது. இது பரிசுத்தமானவைகள், உள்ள இருக்கிறது அசுத்தமானது. ரெண்டும் ஒரு நாள் காம்பினேட் ஆகாது. சரியா? அதாவது உள்ள நம்ம, அதனால்தான் தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார், வீண் சிந்தனைகளை வெறுத்து நான் உங்களுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன் அப்படி சொல்லுவார். அப்ப வீண் சிந்தனைகளை வச்சுக்கிட்டு நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒரு வீண் சிந்தனைங்கிறது ஒரு கண்டென்ட். அந்த பாக்ஸை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல என்ன சிந்தனை இல்லைன்னு நாங்கள் எழுதியிருப்பாரு. சிலருக்கு கெட்ட சிந்தனை இருக்கு, சிலருக்கு யாரையாவது போட்டுதோட சிந்தனை, சிலருக்கு சில கெட்ட வார்த்தை கொடுக்கணும். இன்னைக்கு அவன் வரட்டு சாயந்தரம் அவனுக்கு இருக்கு, நேற்று தக்காளி பழம் வாங்கிட்டு வரல, உள்ளி வாங்கிட்டு வரல, எனக்கு ஒரு முளம் பூவா அப்படி சொல்றீங்க. இப்படி ஏதோ ஒன்று சொன்ன செய்யல, இதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஜெப நேரமாக இருக்கும், ஜெபிக்க போய் கதவை பூட்டிட்டு பைபிளை வச்சுட்டு உட்காந்துட்டு யோசனை, இவனுக்கு கட்டுப்பட்டுட்டான், இவளை கட்டிட்டான். வீண் சிந்தனைகள், பலவிதமான சிந்தனை இருக்குது, அருவருப்பான சிந்தனை இருக்குது. தாவீது சொல்றாரு, இந்த வீண் சிந்தனைகளை வெறுத்து உங்களுடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த சிந்தனை வந்துடுச்சுனாலே பிரசங்கம் கேட்கறது போலதான் இருக்கும், அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன பிரசங்கம், என்னதோ சொன்னாரு, அந்த ஒரு கதை சொன்னாரு, அது கரெக்டா ஞாபகம் இருக்கும். நிலங்கள் 4 வகை இருக்குது. சில நிலத்துக்கு உள்ளே போகாத சில விதை இருக்கும். சில நிலங்கள் வாங்கும்போது ரொம்ப உற்சாகமாக வாங்கும், சில நிலங்கள் உலக கவலையோடு இருக்கும். நல்ல நிலங்களையும் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். நாம் எந்த நிலம் என்பதை நமக்கு தான் தெரியும். கவனிங்க. அப்போ இங்கே சொல்லுகிறார், மாற்றப்பட வேண்டியவைகள்.
அந்த சகல துர்க்குணங்கள் பொல்லாப்புகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா ஜெபமே செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு என்கிட்ட இருக்குது அப்படின்னு, என்கிட்ட என்னென்ன குற்றங்கள் இருக்குங்கிறது யார்கிட்ட நம்ம போய் கேட்க வேண்டியதில்லை. நமக்கு தெரிந்த குற்றங்கள். எனக்கு அடிக்கடி பொறாமை வருதுப்பா, அடிக்கடி கசப்பு வருது, அடிக்கடி எனக்கு கோபம் வருது, இப்படி நமக்கு தெரிந்துட்டு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், இல்லை உணர்த்துறார், நமக்கு தெரிந்தவைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகும். எனக்கு இதுலேருந்து என்ன வேணும்? விடுதலை வேணும். இப்படி நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா கர்த்தர் விடுவிக்கிறதுக்கு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் என்பது மிகப்பெரிய. யாக்கோபு ஒரே நாள் யாப்போக்கின் கரையில் ஒரு ராத்திரி ஜெபம். இதுவரை ஜெபித்து பழக்கமே இல்லாத மனுஷன் ஒரு ராத்திரி ஜெபம் பண்ணுறாரு. இவ்வளோ நாள் 4 மனைவி வச்சு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். இப்போதான் அவருக்கு ஜெபிக்கணுங்கிற எண்ணம் வருது. ஏன்னா இப்போதான் பிரச்சனை வருது வீட்டுக்குள்ள. பிரச்சனை வராதவர்கள் நிறைய பேருக்கு ஜெபிக்க முடியாது, ஜெபங்கிறதே மறந்துருப்பாங்க. இப்போ இவர் யாப்போக்கின் கரையில் போய் ஜெபம் பண்ண தொடங்குறாரு. முதல்ல ஆண்டவர் கேட்டார், உன் பேர் என்ன? யாக்கோபு. அந்த ஜெபம் அவனை முதல்ல மாற்றினது இஸ்ரவேலாய் மாற்றுச்சு. நான் இதை எப்படி சொல்லுவேன் சர்ச்சில், நம்ம ஜெபிக்கும் போது நம்மை ஆண்டவர் மாற்றுகிறார். ஜெபம் நம்மை சுத்திகரிக்கிறது. பாவம் செய்கிறவன் தொடர்ந்து ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவனால தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. தொடர்ந்து ஜெபம் பாருங்க, இவன் பாவம் தான். இவன் யாக்கோபு என்றாலே எத்தன், ஏமாற்றுகிறவன் தான். ஆனால் ஜெபம் பண்ணவன ஆண்டவர் கேட்கிறாரு, ஒன்று நினைக்கிற மாத்திரை. அப்போ நான் சொல்லுவேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி, நமக்கு தெரிஞ்ச ஜெபம், நமக்கு தெரிஞ்ச பாட்டு, இப்படியெல்லாம் சிலர்லாம் கண்டனா ஜெபம் பண்ணுவாங்க. வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது அப்படிலாம் ஜெபிக்க தெரியாது, கழுத மாதிரி பாடுகிறதா இருந்தாலும் சிருஷ்டித்த தெய்வம் அதை ரசித்து கேட்பார். இதை நீங்கள் ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஒருவேளை உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் பாட்டை கேட்டு பிள்ளைங்க கூட சொன்னாங்க, அம்மா பாடாத அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் படைத்த தெய்வம் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆண்டவர் நம்ம பாடுறது கழுத கத்தனமாக இருந்தாலும், பாடு மகளே, என் புறாவே நீ அவள் உன்னத பாடுதணும், உன் குரலை நான் கேட்கட்டு, உன் முகத்தை காட்டு, அப்படி கேட்குற மாதிரி ரசனையாக கேட்டுட்டு இருப்பார். இந்த ஜெபம் என்ன செய்யுதுன்னா, நம்ம சொல்கிறோம் முதல்ல என்ன செய்யறோம்னா போய் விண்ணப்பம் பண்ணுறோம். ஆண்டவரே அடிக்கடி கோபம் வருது, இந்த கோபத்தை மாற்றக்கூடாதான் அப்படின்னு மாற்ற சொல்லிக்கிட்டு நம்ம கர்த்தரை பாடுறோம், துதிக்கிறோம். இது நடக்கும்போதே ஆண்டவர் நமக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுவார். நமக்குள்ள ஆவியான ஒரு இறங்கி அந்த கோபம் என்கிற வேற அடியோடு பிடுங்கி எடுப்பார். நீங்கள் கண்டினியூவேஷன் இதை பண்ணி பாருங்க, உங்கள் லைஃப்ல இருந்து அந்த கோபம் தூரமாக போய் நிற்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. கேட்பாங்க, முந்தி நீ சிடுக்குன்னு கோபப்படுவிய, இப்போ உனக்கு கோபம் வரல, நீங்கள் சிரிப்பீங்க, வரல, இப்போ ஒன்று வருதா பாரு அப்படின்னு வேணுக்குன்னே நம்ம மேலே சாணி வாரி அடிச்ச மாதிரி ஏதாவது செய்வாங்க. இப்போ வரல, நானும் பார்க்குறேன் வரலையே, முன்னால நானும் உனக்கு ஏற்ற மாதிரி கோபத்தை இப்போ வரலையே. அதுதான் தெய்வத்தின் கிரியை. இதே போல நிறைய பேர் இன்னைக்கு வாழ்வது பகை, கசப்பு, பிடிவாத குணம், இதெல்லாம் ஒரு விதமான துர்க்குணங்கள். இந்த குணங்களை உள்ள வைத்து நம்ம வேதத்தை படித்தா புரியவே செய்யாது. பேருக்கு இன்னைக்கு 2 அதிகாரம் படிக்கணுமே, நாக்கு பிடுங்கிடுவாரு, முள்ளெடுத்து குத்திடுவாரு, இப்படி தான் படிப்போமே தவிர அது வளர்ச்சிக்கு ஏதுவாக இராது. ஏன்னா வளர விடாதபடி நமக்குள் சில துர்க்குணங்கள் நம்மை தடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பேதுரு தெளிவாக எழுதுறாரு, மக்களை நீங்கள் இதை என்ன செய்திருங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க. முதல்ல இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் போராடுங்க. இது நல்ல போராட்டம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜெபித்து நான் சொல்லுவேன், பேசுகிற என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், நம்ம ஒன்றும் யோக்கியம் கிடையாது. நம்மளை யோக்கியன்னு கூப்பிடல, அவரு கூப்பிட்டு யோக்கியனா மாத்தினார். புரியுதா உங்களுக்கு? அல்லாமலும் காவல்துறையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பான்னு உங்களுக்கு 1ஆம் நம்பர் போ, எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறாங்க பாருங்க சகோதரி. உண்மை சகோதரி, நான் தப்பு சொல்லுங்க. அதுலேயும் நான் எல்லாம் நான் சொல்லுவேன், 1ஆம் நம்பருக்கு மேலே ஏதாவது நம்பர் உண்டா? உண்மை. நான் டெல்லியில் இருக்கும்போது, நான் லாஸ்ட் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் இருந்தேன். நான் டெல்லியில் இருக்கும்போது செலக்டட் பர்சன், நாங்கள் ஒரு 1000 பேர் அங்கே இருந்தோம். அந்த 1000லேயும் ஒரு 10 ரொம்ப மோசமான போலீஸை பிறக்குங்கன்னா முதல் நானாக தான் இருப்பேன். டெல்லியிலே போய் டெல்லி போலீஸ் அடிச்சு போட்டுக்கிட்டு காம்பவுண்டு குதிச்சு வெளியே போனது யாருன்னே தெரியாது. அவ்வளவு சேட்டை பண்ண என்ன தேடி ஆண்டவர் வந்தார். நான் கேட்பேன், ஆண்டவர் என்னை விட எங்கள் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவோ நல்லவன் இருக்கிறான், அப்படிப்பட்டவன் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார், நீ தான் எனக்கு வேணும், நீ தான் அவ்வளவு மோசமானவன். அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம வரும்போது ஆண்டவர் நம்மை நல்லவனாய் நன்மை செய்கிறவர்களாய், நம்ம இடத்துல ஒரு நன்மையும் கிடையாது, ஆனால் அவர் நம்மை மாற்றுகிறார்.
அப்போ அந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து 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 நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபிக்க 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 மறுரூப மலையில், எனக்கு டைம் முடிஞ்சு இல்லையா? ஆமாம், மறுரூப மலையில் எப்படி முகம் பிரகாசித்ததோ அதே போல ஜெபிக்க 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 நம்முடைய முகம் என்கிற இருதயம், வேதத்தில் சொல்றாரு மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி. சில முகத்தை பார்த்த உடனே எனக்கு கூட ரொம்ப தெரியாது பார்த்துட்டு வீட்டம்மா கரெக்டாக, அதில் நான் சொல்லுவேன் வீட்டம்மாங்கிறதோட சகோதரிகள் நான் சொல்லுவேன், சகோதரிகளுக்கு இந்த முகத்தை வாசிக்கிற திறமை உண்டு. அப்படியே சும்மா தான் இருப்பாங்க. அத்தான் 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 அந்த பொம்பளை பாருங்க, கல்யாண வீட்டில் புது பொண்ணை பார்த்து சொல்லுவா, அவள் ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறான். சும்மா கடை என்ன மாதிரி அழகுபடுத்தி அந்த பிள்ளை அப்படி தூசு நினையாம இப்படி இப்படி நடக்குது, நீ இந்த பிள்ளைய போய் அவள் துக்கத்தில் இருக்கான்னு சொல்ல இல்லை. அவள் முகத்தை நீங்கள் கூர்மை கவனிங்க. பொம்பளைங்க துணி என்ன கொடுத்துருவீங்க இதெல்லாம் பார்த்தாலுமே முகத்தை பார்ப்பாங்க. அந்த முகத்தை பார்த்த உடனே அவங்க வாசிப்பாங்க, ஏதோ சம் பிரச்சனையில் இருக்கிறாங்க. கரெக்டாக அதே போல் புருஷனை வாசிப்பாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி வராரு, எங்கே போய் போன்று இன்னைக்கு அப்படி கேட்டக்கூடாதுன்னு கேட்டால் அங்கே திருவிழா தான். வாசித்து செயல்படணும், பிள்ளைகளை வாசிக்கணும். எல்லா நாளும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு நாள் வரலங்கிறத தாய் தெரியணும். நம்ம இன்னைக்கு நிறைய தாய் மாதிரி டிவிலேயே பார்த்துட்டு இருக்கோம். புக்கை கொண்ட வகையில் டீ அங்கே இருக்கல அப்படின்னு வச்சுட்டு இவங்க டிவி, இது விளங்காத கேஸாகணும். பிள்ளை வருது புருஷன் வருது, அந்த டைமில் அவங்க முகத்தை பார்க்கணும். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்த்தோன்னு தெரியும் இன்னைக்கு ஆளு சூடாக வராரா கூலாக வராரா நார்மலா, தெரியுமா தெரியாதா சிஸ்டர்? தெரிஞ்சிட்டுன்னா நீங்கள் குடும்பத்தை சாதிச்சிருங்கன்னு அர்த்தம். தெரியலைன்னா தாழ்மையாக சொல்கிறேன், கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. கற்றுக்கொள்ளுங்க, வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கொள்ளலைன்னா அவர் சூடாக வரும்போது தக்காளி ஏன் வாங்கிட்டு வரணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சூடாக வர்றாரு, தக்காளி வாங்க மாட்டார். அதை புரிந்து செயல்படுகிற குடும்பம் வாழும். நான் சொன்னதை வாங்கலன்னு கேட்கக்கூடாது. நல்ல ஜாலியாக வருவார், அப்போ நீங்கள் கேளுங்க, என்னண்ணா பைய கொண்டு வா, நான் என்ன வாங்கிட்டு வரேன்னு போயிடுவார். ஆனால் சூடாக வரும்போது கேட்டிங்கன்னா கழுத்தை தாத்தச்சு முதல்ல குத்துவார். அதே மனுஷன்தான். கல்யாணத்தானே நான் சொல்லுகிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சகோதரியத்தின் வாசிக்க பழகணும். அப்போ நான் முடிக்கிறேன். ஜெபம் பண்ண 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 நம்முடைய மனம் புத்துணர்ச்சி பெறுகிறது, மறுரூபம் அடைகிறது. எங்கெல்லாம் வேண்டாத துர்க்குணங்கள் இருக்கிறதோ இதெல்லாம் மாற்றுறாரு. இதெல்லாம் மாற்றி மாற்றி நம்முடைய குடும்பத்தில் நம்மளை ஒரு சாட்சியாக மாற்றுறாரு. நம்ம மனைவி சொல்லணும், உங்களை இப்போ நிறைய சேஞ்சாக பார்க்குறேன். கண்டவன் சொல்கிறதெல்லாம் ரெண்டாவதுங்க, நம்ம வீட்டுக்குள்ளே சாட்சி வரட்டும். நம்ம பிள்ளை சொல்லணும், எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்போ மாறி இருக்கிறாங்க. அதான் வளர்ச்சி, அதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வளர வேண்டும். ஒரு வளர்ச்சி, கிறிஸ்துவுக்குள் வளருகிற வளர்ச்சிக்கு நமக்கு முக்கிய அவசிய உணவு வசனம். வசனத்தை கேட்டு வளர விடாதபடி நமக்குள் இருக்கிற களைகள் இந்த துர்க்குணங்கள். ஸோ இவைகளை அகற்ற வேண்டிய பெரிய மருந்து ஜெபம். இதை ஒரு தேவ பிள்ளை சரியாக உட்கொண்டு கடைபிடித்து வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், மறுபடியும் நான் உங்களை பார்க்க கர்த்தர் அனுமதித்தால் நீங்கள் வளர்ந்து இருப்பீர்கள். வளர்ச்சின்னு நீங்கள் இப்போ 6 அடி இருக்கிறேன், இனி ஒரு 7 அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ யாராவது எது சொன்னாச்சுன்னா நமக்கு தாங்க முடியலை, கும்பு எரியுது, போட்டு தள்ளட்டான குண்டு. ஆனால் வளர்ந்துட்டோன்னா யார் என்ன சொன்னாலும் டேக் இட் ஈஸி. ஆமீன். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் அவமானங்களை நம்ம படும்போது வளர்ந்தவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. வளராதவர்கள் என்ன செய்வார்கள் என்பது நமக்கே தெரியும். ஆமென். எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை மனதார வாழ்த்தி அமர்கிறேன். உங்கள் ஊழியத்தை வளர்ப்பாராக, குடும்பங்களை வளர்ப்பாராக, எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை வளர்த்து வாழ வைப்பாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். வாய்ப்பை தந்த தேவனுக்கும் அருமையான சபை போதகருக்கும் நன்றிகள். ஒரே ஒரு விஷய, கண்களை மூடி கரங்களை அப்படியே ஆண்டவருக்கு நேர உயர்த்தி நான் வளர விரும்புகிறேன். ஒருவேளை எனக்கு தெரியாமல் சில குணங்கள், சில கழைகள் என்னில் இருந்தால் தயவா என் மேல் ஆசைவாடுங்க. என் ஒழுங்கின்மை மாறட்டும், என் வெறுமை மாறட்டும், என் குடும்பத்தை மூட நினைக்கிற இருள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும்னு சொல்லுங்க. இன்று முதல் நீங்கள் வளர்ச்சியை காண்பீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர உங்களுடைய சகல எல்லைகளையும் கர்த்தர், முதலாவது தேவ ராஜ்யத்தை தேட 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 இவ்வுலகத்திற்குரிய சகல நன்மைகளினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.